தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த திருப்பலியானது மரியந்துவாம் குடும்பத்தினர் மிதமான சின்னப்பருக்கு நன்றியாக போட்டுகிறார்கள். ஞான குலசெல்வி மரிய பிரகாசம் விரைவில் உடல்நலம் பெறவும், ஞான பிரகாசம் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி ஜான் மேரி ரெபேக்கா ரியோனா மிதமான சின்னப்பருக்கு நன்றியாக இத்திருப்பலியை போட்டுகிறார்கள். மேரி அன்பரின் குடும்பம் மிதமான சின்னப்பருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியை கொடுக்கிறார்கள். வின்சென்ட் ஜார்ஜ் குடும்பம் புனித வாழ்ந்து சின்னப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக திருப்பலியை கொடுக்கிறார்கள். கஸ்பார் ஆரோக்கிய மேரி மனது
நன்றியாகவும் அந்தோனி சாமி ஜெயமேரி குடும்பத்திற்காகவும் ஸ்டாலின் ரோசி குடும்ப கருத்துக்களுக்காகவும் லிசி ஆரோக்கிய மேரி அடக்கல் சாமி குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஏ ஆனந்தராஜ் வனிதா மேரி புனிதவான சின்னப்பருக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் வாகனம் நடித்ததாகவும் லோவிஸ் ரோசர் எதிர்காலத்திற்காகவும் சாப்பியம் ஆரோக்கிய குடும்பத்தினர் வளர்ந்து சின்னப்பருக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பெற வேண்டியும் ஸ்டெல்லா மேரி சந்தோனிராஜ் வளர்த்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும் லூயிஸ் இவருடைய ஆண்மை காட்சிக்காகவும் இருதய மறை வளர்ந்து சின்னப்பருக்கு நன்றியாகவும் மார்ச்சி மறை தரிசனம் வளர்ந்து சின்னப்பருக்கு நன்றியாகவும் ஜெரால் ஜோசப் கேத்ரின் நார்மன் ஆரிகராஜ் ஜெரிபர் வளர்ந்து சின்னப்பருக்கு நன்றியாகவும் ரீட்டா ஜெயமேரி வளர்ந்து சின்னப்பருக்கு நன்றியாகவும் மாசிலாமணி பெரியநாயகி பொன்னுசாமி மேரி கிளமோன் சேவியர் சுசேமா லூரி வியாபலசாமி குடும்ப நலத்திற்காகவும் மரியசேவர் ஆரோக்கிய மேரி நன்றியாகவும் ரபேல் ராஜ் ரோலன் மோனிகா தவ்மேரி மற்றும் பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் இந்த வானத்தின் சின்னப்பருக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்கள் சேர்த்து ஆண்டோடைய திருப்பாதங்களை நம்முடைய குடும்பங்களை ஒப்படைத்து இத்திருப்பலியை பக்தியுடன் பங்கேற்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Cristo,
திருச்சபையின் மேல்மையினால் அலங்காரமேறி பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் கடவுள் தந்த எல்லா நண்பர்களுக்காகவும் நன்றியாக திருப்படியானது கொடுக்கப்படுகின்றது. உத்திரிக சரத்தில் உள்ள ஆண்டு மக்களுக்காகவும் யாரும் நேராச மக்களுக்காகவும் இத்திருப்படியானது கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உலக செயல்பாடுகள் மத்தியில் வாழும் நாங்கள் விண்ணுலகில் சார்ந்தவற்றை முழு இதயத்தோடு பற்றிக் கொள்ளவுமே வேண்டுகிறோம். துறவு மடத்து தலைவரான புனிதம் வடத்து சின்னப்பரின் வழியாக நிறைவுக்கு இட்டுச் செல்லும் நற்செய்தி படிப்பினைகளை எங்களுக்கு தருவீராக. உன்னோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார்.
அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருக்குறள். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரின்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். கிறிஸ்து வழக்கும் வாழ்த்தரும் நற்செய்தி. தாயுப்போம் அன்பாலே குழந்தைக்கு பாடுங்க. நீ உண்டு என் வாழ்வில் நம்பிக்கை கூறினாக. இயேசுவே, நீயே என் வாழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அந்த பெரிய புனித மருத்துவ சின்னப்பரின் அன்பு பக்தர்களே, திரு அவையுடைய முதன்மை பொறுப்பாளர் என்ற முறையிலும் இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகிறோம் என்ற முறையிலும் என்னோடு இணைந்து இந்த திருப்பலியை உங்களுக்காக நினைத்து வந்திருக்கிற திரு அவையுடைய இணை பங்கு தந்தை திரு சாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பேரறிஞர் பன்னீர் விலாசா அவர்கள் பேராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துவதற்கு உங்கள் தோல்விக்க அல்லது கைவெளிக்க நான் மாலை தூக்கி வரவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை வற்றாத நீர்மூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பதாக இந்த இறைவாக்கினர் எரேமியா வார்த்தையை சொல்லி நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவ சின்னத்திற்கான ஒரு ஆலய திருத்தலம் இருக்கிறது. எதற்கு தெரியுமா? கல்பட்டு திருத்தலத்தை அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய அன்பு நம்பிக்கை அமைச்சர் இயேசு நாசரேத் அபினா தெரசா ஆன்மீக மையத்தினுடைய இயக்குநராக இருக்கிறார். நீங்கள் கொடியேற்றிய ஒரு பாடல் பாடினீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? கொடியேற்றிய ஒரு பாடல் பாடினீர்கள். வடக்கு சின்னங்களை பற்றி ஒரு பாடல் பாடினார். அந்த பாடல் அவ்வாறு ஏற்றப்பட்டது. சின்னப்பறை சின்னப்பறை வடக்கு சின்னப்பறை என்று சொல்லி அந்த பாடலை அவர்தான் வெளிமொழித்தார். உச்ச குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார். அது இன்றைக்கு அவருடைய பாடலை உங்களுக்கு உரை தீசியார்
எங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரே என்ற பாடலை 2 முறை கொண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது முடிக்கின்ற பொழுது நம்ம பாடலை போடுறோம். இப்பொழுது அந்த யூடியூப்ல இருக்கிறவங்க மைக்கில் போடுவாங்க, பாடலை கேளுங்க, அப்புறம் கேட்பாங்க. ஆண்டவரை மையமாக வைத்துதான் 97 ஆண்டுகள் வனத்தில் சென்று துறவியாக மறித்தவர் நம்முடைய பாதுகாவலர் வனத்தில் சென்றார். 97 ஆண்டுகள் 16 வயதிலிருந்து 113 வயது வரை காட்டிலே இருந்தார். ஒரு பெரிய மடக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான். இன்றைக்கு சொல்வார்கள், மலைகளின் துளிகளை சந்தித்தேன், காயத்திற்கு தப்பித்தேன், சமவெளிகளின் மனிதரை பார்த்தேன், குற்றுயிராக்கப்பட்டேன் என்று சொன்னால் அற்புதமான எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபர் ஹாசிங் மென் என்கிறார். ஆக இன்றைக்கு காயப்படுவது எல்லாம் சமவெளிகளில், காடுகளில், புலிகளால், விலங்குகளால் நமக்கு துன்பம் இல்லை. எங்கோ அங்கொன்று இங்குதான் நடக்கும். ஆனால் இன்றைக்கு காட்டிலே இருந்த மிருகங்கள்லாம் கோவிட் சமயத்தில் நாட்டுக்கு வந்துவிட்டது. ஆனால் நாட்டிலே இருந்த மனிதர்கள் தான் வீட்டிலே இருந்து சிறை கைதிகளாக கூட்டுக்குள்ளே இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்று நினைக்கிறேன். ஆக நம்ம பாதுகாப்புடைய சின்னமாக கண்டிக்கப்படுகிறது ஒரு ஈச்சமரம், ஒரு காலம், 2 சிங்கம் இருக்கிறது பார்த்தீர்கள் என்று நினைக்கிறேன். ஈச்சமரத்தின் மூலமாக அதில் கிடைத்த பழங்களை வைத்து அவர் சாப்பிட்டார். அந்த இலைகளை வைத்து ஆடைகள் செய்து கொண்டார். பக்கத்திலே ஒரு நீரோடையில் அவர் தண்ணீரை எடுத்துக் கொண்டார். சில சமயங்களில் அவருக்கு இந்த ஈச்ச மரத்தில் உணவு கிடைக்காத பொழுது ஒரு காகம் வந்து உணவு கொடுத்ததாக ஏதோ சொல்லுகிறார். ஒரு சமயம் படுத்த சின்னப்பரை பற்றி கேள்விப்பட்டு படுத்த அந்தோனியா வருகிறார். வருகின்ற பொழுது அவர் சொல்லவே இல்லை, இருக்கிற இடம் தெரியாது. இப்போ இமெயில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், செல்போன் தகவலோடு கிடையாது. இப்போ சொல்லுவாங்க, ஈஸியா ஏசிவாங்க, சத்யா விடுவாங்க, உணவு விடுவாங்க, நீங்கள் வாங்க போவீங்களா, ஈஸியா ஏசிவாங்க, சத்யா விடுவாங்க. அதை இன்னொரு அட்வர்டைஸ் பாருங்க, கார்த்திகா நேராக ஒரு அட்வர்டைஸ், என் முடி என் வாழ்க்கை என் கார்த்திகா, என் முடி ஓகே, என் வாழ்க்கை ஓகே, என் கார்த்திகா என்ன அது போட்டா முடிச்சா எல்லாமே. காதில் பூ சுற்றுகின்ற நிலைந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை என் முடி என் கடவுளை என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் இந்த பொழுது அளப்பரிய நம்பிக்கையை இந்த புனிதனுக்கு வைத்திருக்கிறார். அங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அவர் படுத்தபடியா இருக்கிறார். வளர்ந்த சின்னப்பரை பார்த்து வளர்ந்த அந்தோனியா வந்துட்டார். சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, வழக்கமா ஒரே ஒரு ரொட்டி தொட்டு தான் அந்த காப்போடு கொடுக்கும். அன்னைக்கு பார்த்தா 2 ரொட்டி தொட்டு கொடுக்கும். 2 ரொட்டி சாப்பிட்டாரு. அப்ப சொல்றாரு, நான் செத்து போறேன் அப்படின்னு பார்த்து அந்தோனியா வந்து சிலர் சொல்றாரு, சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, புனித அந்தராசியுடைய போர்வையை என்று போட்டு
நான் கடவுளுடன் சந்தோஷமாக போவேன் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் கொள்கிறார். இது தேடி நாட்டில் எங்க இருக்கோம், என்ன போய் யாருக்கிட்ட போய் அத்தனாவுடைய போதையை கொண்டு வருவது, சரி இருந்தாலும் கேட்டு விட்டாரே என்று சொல்லிவிட்டு போறா. போயிட்டு அந்த போதை எப்படி கண்டுபிடிச்சு கொண்டா போகிறதுக்குள்ள மனத்தை சேர்க்கிறார். சேர்க்கிறார் அடக்கம் பண்ணணும். இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி யாரு புரியணும்? இன்னைக்கு 3000 காசு கொடுத்தா அழகா பண்ணிடலாம். 2 நிமிஷம் முடியும். இதெல்லாம் 3000 கொடுத்தாங்கன்னா 6 பேர் 10 பேர் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படின்னு 6 அடிக்கு 4 அடி வச்சு கூட்டி எந்த முதலுக்கும் கூட்டி முதல் கூட்டி. ஆனா ஒரு அடக்கம் செய்வதற்கு குடி முடியாது. எப்படி? இந்த 2 சிங்கம் தான் குடி கூட்டியதாக பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஈச்சமரம், காகம் 2 சிங்கங்கள் நம்முடைய புனிதருடைய அடையாளமாகும். அவருடைய உரி விருதுவாங்க நம்பிக்கை. நம்பிக்கை கவிஞர் சொல்லுவார், நம்பிக்கையின் நாள் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மாலையெல்லாம் கொட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும் என்று சொல்லலாம். காலையில் எழுத்து நீராடவே பயன்படுகிற உங்களுக்கு எனக்கும் போராட கற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த புனிதர். வழக்குறவையாக இருந்தவர். ஒரே ஒரு நிகழ்வை, கட்டுக்கதை அல்ல, முத்துக்கதை அல்ல, பழைய கதை அல்ல, பாட்டிக்கதை அல்ல, ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். But step enough for me, I am ready to take 1000 steps in order to embrace you, Cardinal Newman. ஒரு அடி எடுத்து வை, நான் 1000 எடுத்து வைத்து உன்னை நான் அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். Please come me back. அற்புதமான ஒரு பாடலை அவர் எழுதியிருப்பார். ஒரு சமயம் இதை என் மொழியாக நான் என் வாழ்வாக நான் மாற்றியிருக்கிறேன். ஆகவே நன்றி கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல ஏழை விவசாயி, ஆனால் பக்தி இருந்தார். எப்பொழுதுமே தன்னுடைய வேலைக்கு போகின்ற போது கடவுளை காலையில் பார்த்தால் முடித்துவிட்டு மாலையில் பார்த்து இன்றைக்கு இந்த வெயிலை கொடுத்தமைக்காக நன்றி, விளைச்சலை கொடுத்தமைக்காக நன்றி, தண்ணீரை கொடுத்ததற்கு நன்றி, இந்த சூரிய ஒளி கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லிவிட்டு போவான். நல்ல விசுவாசம். கடவுளை அவன் எப்பொழுதும் கைவிட்டதே கிடையாது. அவன் வாழ்க்கையில் ஒரு சூறாவளி. அவனுக்கு 3 பிள்ளைகள். ஒருத்தர் வயசு 5, இன்னொரு வயசு 3, கடைசி கைக்குழந்தை பெண் குழந்தை 1. அவன் அந்த தோட்டத்துல எப்பயுமே பார்ப்பான், கடவுளை வேண்டிட்டு போவான். கடவுளை நீ என் கூட இரு, என்னோடு இரு, நான் வேதனைப்படுகிறது என்னோடு நீ இருக்க வேண்டும், நான் வெற்றியாளராக என்னோடு இருக்க வேண்டும். அதான் சொன்னோம். எப்படி ஒரு நாள் இருக்கும்போது லீவ் சமயத்துல இந்த குடும்பமே அங்க போகும், குடும்பமே அந்த நடந்துட்டு போகும். ஸோ அந்த விவசாயி மனைவி இந்த 2 பசங்க 5 வயசு ஒருத்தர் 3 வயசு ஒருத்தர் கை குழந்தை அம்மா தூங்கிட்டான். பெண் குழந்தை போனாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டுக்கு ஏற்றம் தெரியாது. ஏற்றம்னா என்ன தெரியுமா? ஏற்றம் கேட்டா பார்க்குறீங்களா, இப்படி இருக்கும், கீழே அந்த சால் வரும், அப்படியே கவலை மாடுகள் கேட்கிறீங்களா? கவலை மாடுகள் 2 மாடு விழுந்தோம், தண்ணி மேல கொட்டும், திருப்பி மாடு முன்னாடியே வரும், தண்ணியை முன்னும் திரும்பணும். இன்னைக்கு ஒரே ஒரு சுவிட்ச போட்டா போதும், சரக்கு தண்ணி. அந்த கவலை மாடுகள் வைத்து அவன் தண்ணீர் கிடைக்கணும். அவனுக்கு கரும்பு தோட்டம், ஒரு அரைப்பாணியில் கரும்பு போட்டுருந்தான். பக்கத்துல ஒரு சின்ன குட்டை. இவன் வந்து கவலை மாடை வச்சு என்ன பண்றான், கவலை மாடுகளை இறைத்து கொண்டிருக்கான். இந்த அண்ணன் 2 பேர் 5 வயசு 3 வயசு. இவன் கரும்பு தோட்டத்துக்கு போறான். அப்பதான் கரும்பு ஒன்றே அப்படியே தூத்துறது. சொல்றான், அண்ணன் சொல்றான், அந்த கரும்பு இறக்கலாம் அப்படின்னா, அந்த கரும்பு இறக்கலாம் அப்படின்னு சின்னவன் சொல்றான். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கோபுக்கு என்ன பண்றான், அண்ணன் கையில கரும்பு தட்டி எடுத்து கழுத்து தம்பி இந்த கழுத்து போட்டான். கழுத்து துணி கொடுக்குறது. அதிகோ தம்பிய வெட்டிட்டமே பயந்து நின்று கொண்டு பக்கத்தில் ஒரு கட்டை, அண்ணனுக்கு எவ்வளோ தம்பிக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு கட்டை இருக்கும், மற்றாக்கு போடாம முண்டைல அண்ணன் எவ்வளோ 2 பேர் ரத்த கண்ணத்துல இருக்கான். செய்தி எட்டுகிறது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்படியே முடிவுறாரு அப்பா. அம்மா குழந்தைய அந்த குட்டையை குளிப்பாட்டுற 1.5 வயசு
ஓடிந்து பார்த்தா சாம்பிள்ளை என்றால் ஆண் பிள்ளையா? ஆகவே ஆடு தூக்கிற மடியில் வச்சுட்டு கடற்காக தூக்கிட்டு போக முடியும். ரத்த வெள்ளத்தில் சிறிது நேரத்தில் இந்த 2 பசங்களும் அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய மடியிலே செத்து போவான். அப்பதான் ஆரம்பிச்சு கவலை மாடுகள் விட்டு வந்த என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கவலை மாடுகள் எப்பொழுதுமே ஆடு தான் முன்னாடி போகும், ஆடுதான் பின்னாடி போய் அப்படியே கிடந்துங்க. இவன் விட்டு வந்தா பாருங்க, 2 மாடும் அந்த கவலையோடு அந்த பாத்திரத்தோடு அந்த கிழக்குள்ள இறங்கி மூழ்கி போச்சு. இந்த அம்மா ஞாபகம் வருது, ஐயோ ஒரு வயசுக்கு வந்து முட்டுகள் ஓடிப்பாரா, தண்ணியை குடிச்சு அந்த குழந்தை அப்படியே கிடந்துவிட்டு இழைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் இவ்வளவுதான் நான் வீட்டோட உன்னை கேட்டேன், என் பிள்ளைகளை எழுதிட்டீங்க, என்னை நிராயுதமாயா விட்டீங்க, என்னை ஆலை ஆகிட்டீர்கள். கடவுள் முன்பாக கதறி எழுதுகிறார். நான் நடந்து போகிற போது எப்பொழுதுமே நீ என்னோடு வருவிய 2 காவடிகளை நான் பார்த்துட்டே இருப்பேன். கடவுள் சொல்லுவார், நான் தான் போறோம், என்னுடைய காவடி என்னுடைய காவடி. ஆனால் இப்போ நான் வேதனைப்படுகின்ற போது என்னை தனியாக விட்டு விட்டாலும் என்று கடவுள் எழுதுகிறார். அப்ப கடவுள் அவங்க பேசுகிறார், பக்தனே உன்னை நான் தனியாக வரவில்லை, நீ பார்த்த அந்த 2 காவடிகள் என்னுடைய. நீ துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது உன்னை நான் தோளிலே தூக்கி இருக்கிறேன், தூக்கி கொண்டு போயிருக்கிறேன். ஆகவே நீ பார்த்தது என்னுடைய காவடி. நீ துன்பப்படுகிற பொழுது உன்னை நிராயுதமாயாக நான் விடவில்லை, மாறாக உன்னை என்னோடு தூக்கி கொண்டு போயிருக்கிறேன், கவலைப்படாது என்று சொன்னதாக இந்த அற்புதமான நிகழ்வை சொல்லி நம்முடைய வடகிறிஸ்தவர்களுடைய பாடலை கீழ்களை மீண்டும் நம்பிக்கை உண்டவை உங்களுக்கு. சின்னப்பரே சின்னப்பரே கல்வெட்டு மனது சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே 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 கல்வெட்டு மனது சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே. நான் சார்ந்த பள்ளிக்கூடம் கல்லூரியில் பணியாற்றி வந்தேன். சென்ட் ஆன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சென்ட் ஆன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திண்டிவனம். அந்த நிறுவனர் அருந்தர் தாமஸ் கவான் டஃபி எம்டி பிளேஸ். சகோதரிகள் ப்ளூனி சபையுடைய தலைமையகம் அங்குதான் இருக்கிறது. அதை நிறுவிய அருந்தரை தாமஸ் கவான் டஃபியுடைய விருதுவாக என்ன தெரியுமா? 70 நாட்கள் ஒரு மனிதன் உணவில்லாமல் உயிர் வாழலாம். எத்தனை நாட்கள்? 70 நாட்கள். 7 நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் ஒரு உயிர் வாழலாம். 7 நாட்கள் தண்ணீர் குடிக்காமல், 7 நிமிடம் காற்று இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழலாம். ஆனால் 7 செகண்ட் கூட அவன் நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடாது, வாழ முடியாது என்பதை அற்புதமாக எடுத்துச் சொன்ன அருந்தந்தை தாமஸ் கவான் டஃபி நம்முடைய வளர்த்த சிலருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வதாக பதிவு செய்கிறார். ஆக நம்பிக்கையினால் தான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். நம்பிக்கையினால் தான் மோசே பார்வோன் அடிமைத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டான். நம்பிக்கையினால் தான் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்தார்கள். நம்பிக்கையினால் தான் அண்டை கண்ணியரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் இதயத்தில் தாங்கினார். நம்பிக்கையினால் தான் எரிகோ கூட பார்வை பெற்றார். நம்பிக்கையினால் தான் லாசர் உயிர் பெற்று எழுந்தான். நம்பிக்கையினால் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு பணம் கழிந்து போகும், பதவி கழிந்து போகும், நம்முடைய எல்லாம் கழிந்து போகும். ஆனால் ஒன்று மட்டும் கழிந்து போகக்கூடாது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆக தாய்ந்து அன்பாலே உடம்பைக்கு பாடுட்ட நீ உண்டு என் வாழ்வில் நம்பிக்கை ஒளிகாட்ட இயேசுவே நீயே என் பாறை என்று சொல்லி இறுதி பாடலாக அந்த பாடலோடு நாம் நிறைவு செய்கிறோம்.
விசுவாசிகளின் மன்றாட்டு எழுந்திருப்போம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய பாதுகாவலர் புனித பண்டத்த சின்னப்பரின் பரிந்துரையை வைத்து இரு தந்தைகளிடம் நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை எம் பேராயர் ஏறிய ஆயர்கள், எம் பங்கு தந்தையர் ஏறிய அருள்பணியாளர்கள், துறவர்தார் மற்றும் பொதுநிலையர் யாவரும் தூய ஆவியின் வல்லமையை பெற்று தம்மையே தயார்படுத்தி உமக்கேற்ற சாட்சியாக வாழ்வு வாழ வரவர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசாங்க இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் சுயநல போக்கை கைவிட்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்காக திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தும். எம் நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்ய ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் இறைவா, நாங்கள் உலக நாட்டங்களை ஆடம்பரங்களை தேடும் நேரத்தை குறைத்து இறைவனை நாடி தேடவும் அதற்கான நேரத்தை முதன்மைப்படுத்தவும் பிறரன்பு செயல்களில் எங்களை ஈடுபடுவதன் மூலம் இறைவனுக்கு அருகில் இருக்கவும் வரமுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, எங்கள் பாதுகாவலராம் புனித வடக்கு சின்னப்பரின் விழாவினை கொண்டாட இங்கு குழுமி இருக்கும் நாங்கள் அவரை போன்று இறை நம்பிக்கையிலும் அர்ப்பணிப்பிலும் நிலைத்து நிற்கவும் உமைக்கேற்ற வாழ்வை வாழ்ந்திட வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனித்தனி தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். பரிவாரமாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு தாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளை எங்கள் பாதுகாவலரான புனித பண்டத்த சின்னப்பரின் பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்பெருமான் கிறிஸ்து அவர்களோடு இணைந்து எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களின் ஆணைய பலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருமணத்து தலைவரான புனித வடக்கு சின்னப்பரை பற்றியதையும் செய்து அதை பற்றுணர்வை உம் திருப்பீடத்தை அனைவரும் எங்களுக்கு தந்தருள்வீராக. இதனால் தூய இதயத்தோடும் ஆழ்ந்த பிறனன்போடும் உமக்கு திருப்பதை ஒப்புக் கொடுக்க நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித வளர்த்த சின்னப்பருடைய விழாவில் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காண்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. எங்கள் கடவுள் மீது நம்முடைய பாதுகாவலர் புனித வளர்த்து சின்னப்பர் வைத்திருந்தாரோ அந்த கடவுளின் அன்பு வரன் இந்த பீடத்தில் உடலோடும் தன்னுடைய இரத்தத்தோடும் இந்த பலிப்பீடத்தில் எழுந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் கடனெல்லாம் இந்த பீடத்தின் மீதும் சொல்லப்படுகிற வார்த்தையின் மீது எடுக்க வேண்டும். பண்டவரே மெய்யாகவே தூயது, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மையை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலக்கணித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே விரும்புவதை அருந்தியது இடத்தை எடுத்து வைத்தவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கினர் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணருக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளவைகளும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என ஒரு தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள். மேலும் உயிர்த்தெழுந்த எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான திரு யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித வனத்து சின்னப்பர், இவ்வுலகிலும் பிறந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாக பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொருந்தேற்கும் அருமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயராவியின் ஒன்று பேரெல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Oh
இதோ இறைவனின் சிந்தனை. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையினால் நீதிமான் வாழ்கிறான் என்று சொல்லி உங்களையும் என்னையும் வாழ அழைக்கும் அந்த தெய்வம். இவர் தருகிற விருது கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவிழந்ததும் காத்திருக்கிய வாழ்ந்திருப்பதாக. I request all the sisters to have our communities to please let us all holy walk.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓம் நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை தேடினாரே. தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்தருளும். ஆமென். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித வலத்து சின்னப்பரின் பாதுகாப்பால் காக்கப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இதனால் உலகத்தினருடைய ஆழம் வழியாக நாங்கள் கட்டுப்பாட்டுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியின் இறுதி ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் அனைவரும் அறியாமல் இப்பொழுதுள்ள சிறப்பாக முடிந்திருப்பார். அமைதியாக அமர்ந்து 5 நிமிடங்கள் இந்த பட்டியலாக ஷார்ட்டா 2 நிமிஷம் இறைவனின் சிறப்பு ஆசீர்வாதத்தை வழங்கி ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் ஆமென் என்று சொல்லி தலைமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய அற்புதமான பங்கேற்பு, உங்களுடைய உற்சாகம், புனித மனத்து சின்னப்பருடைய மீது நீங்கள் வைத்திருக்கிற அடக்க முடியாத பேரன்பு எல்லாவற்றிலும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் மூவரும் தன்னுடைய வலதுகரத்தை உயர்த்தி வல்லமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறோம். தலை வணங்கி கண்களை மூடி ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் ஆமென் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அளித்தலும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர்கள் நிலையங்களை தமது அருள்வாக்கினாலும் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வான் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகள் வழியில் நடந்து சென்று இந்த வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் அமரும். சுருக்கமாக இப்போது நம்ம பங்கு பங்குபடியாளர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம். மாமா சௌகி மாமா அவர்கள் இங்கு ஊழியர் நடைபெறுகிறோம்.